நாங்கள் இப்போது ஆம்பூர் வாணியம்பாடியில் உள்ள ஒரு தோல் காலணி தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருக்கிறோம். உண்மையில் இந்த பகுதி தான் தென்னிந்தியாவின் தோல் மையமாக இருக்கிறது. உண்மையில் இங்கிருந்து உற்பத்தியாகும் பொருட்களில் 75% அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு செல்கிறது. ஸ்டீவ் மேடன், புகாட்டி மற்றும் ஃப்ளோர்ஷைம் போன்ற சிறந்த பிராண்டுகள் உண்மையில் இங்குதான் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் ஒன்று, நீங்க பார்ப்பது போல இங்கு பணிபுரியும் பணியாளர்களில் 80% பேர் பெண்கள். Manufactured here, and as you can see, 80% of personnel employed here. உங்க நினைப்பு என்ன இருக்கு? இதெல்லாம் அதை பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட பேசுவீங்களா? பேசுறது என்ன பேச புது ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ட்டு அதை பற்றி பேசுவோம். மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாரு, வாங்குறீங்க. அது வந்து நின்றுடுமோங்கிற பயம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற மாதிரி தோணுது எங்களுக்கு. விஜய் இஷ்டங்கிறதுனாலவா? விஜய் இஷ்டன்றதில் புதுசாக வந்து இப்போ வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றது அந்த மாதிரி. யாரால இதெல்லாம் தோன்றுறது உங்களுக்கு? இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படிப்பு, நீங்கள் மகளிருக்கு உள்ள திட்டங்களும் இவங்களும் பண்ணுறாங்க, அவங்களும் கொடுக்குறோங்கிறாங்க, பின்ன எப்படி வித்தியாசம் பார்ப்பீங்க? அது யாராக இருந்தாலும் அவங்க வரட்டும், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல இதெல்லாம் கிடையாது, வராதவங்க வரட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு பார்க்கலாம். அஞ்சில் உங்கள் வீட்லேயும் எல்லாரும் இப்படியே அவங்க ஹஸ்பண்ட் அப்படி சொல்லுவாரா? ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சொல்ல மாட்டார். அவர் வந்து நான் தமிழன்னு, அதனால் அவர் சொல்ல மாட்டேன். நான் அவருக்கு ஆக மகேஸ்வரி நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கடந்த 5 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2 குழந்தைகள் இருக்கு. அவங்க ஒரு புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்புறாங்க. அது டிவி.கேஸ் விஜயா இருக்கலாம், அல்லது அவங்க கணவர் ஒரு நாம் தமிழர் பார்ட்டிக்கு ஓட் பைய விரும்புற மாதிரி இருக்கலாம். முன்னாடி வாய்ப்பு கிடைக்காத யாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் அனுபவம் இருக்கிறவங்களால ஒருவேளை செய்ய முடியாத ஏதோ ஒரு மேஜிக்கை இவங்களால செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. அம்பத்தூரில் ஒளிப்பதிவாளர் பால்ராஜுடன் டெக்கோடருக்காக உமா சுகிர்.